Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBL 2025 ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு பெங்களூரு வெர்சஸ் குஜராத். ஸோ ஆர்சிபிக்கும் குஜராத் ஜெயின்ஸுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரினால் ஆடலை. இப்போ டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் டீம்ஸ் ட்ரை பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மேட்ச்க்கு அப்புறம் நியூ பாயிண்ட் சிஸ்டம் கண்டினியூ ஆகுதா இல்லை ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வராங்களான்னு. நிறைய பேர்த்துக்கு நியூ பாயிண்ட் சிஸ்டம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் அதுவும் 7-4 நம்ம ப்ளே பண்ணணும், பழைய மாதிரி நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணணும், ஸ்மார்ட் லீக் ப்ளே பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்களே கிளாசிக்னு ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 7-4 ஒரு டீமில் 7 பேர் தான் எடுக்க முடியும், இன்னொரு டீமில் 4 பேர் எடுத்துக்கலாம். ஹையஸ்ட்டு சொல்கிறேன், லோயஸ்ட்டு சொல்கிறேன். பட் நீங்கள் அதுக்குள்ளே எப்படி வேணால் வந்து எடுத்துக்கலாம். பாயிண்ட் சிஸ்டமும் ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம் தான். நமக்கு அதான் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள், அந்த ஆப்பில் கூட. இல்லை நியூ பாயிண்ட் சிஸ்டம் ஓகே கண்டினியூ ஆனாலும் ஓகேன்னு நினைக்கிறவங்க அது கண்டினியூ ஆகிட்டா நீங்கள் எந்த ஆப்பில் வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற எல்லா ஆப் மாற்றிடுவாங்க, குபேரா மட்டும்தான் மாற்ற மாட்டாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம். உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் விசஸ் ஆர்சிபி உமன்ஸு. ஸோ ஆர்சிபினா பெங்களூரு, ஜிஜினா குஜராத். 14 பிப்ரவரி 7:30 தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பிச்சு ரிப்போர்ட் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். வடோதரா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமு அங்கேயே வந்து 2-3 கிரவுண்டு வந்து இருக்குது. அந்த 2-3 கிரவுண்ட்ஸில் இதான் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி நியூ கிரவுண்டாக இருக்குது. ரிலையன்ஸ் ஸ்டேடியம்னு சொல்கிறாங்க. மேட்சஸ்ன்னு பார்த்தா 2024 ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நடந்திருக்கு. ஸோ 2024 இல்லை 22 தெரியல, சம்திங்கில் வந்து ஒரு உமன்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. டெத்தில் போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து மேட்ச் போயிருக்கு. பட் பெரிய அளவில் கிளாரிட்டி கிடையாது. போன டைமில் உங்களுக்கு டிஒய் பாட்டீல் ஸ்டேடியமு அதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியம்னு நடத்துனாங்க, ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து நியூ ஒரு கிரவுண்ட் மாதிரி தெரியுது. மேட்சஸ் போக போக தான் நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும் விக்கெட்டை பற்றி. ஆன் டைம் பிச்சு ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க, அதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளாட் ட்ராக்கு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா டாப்பில் பெத்மோனியும் ஸ்மிருதி மந்தனாவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடலான்னு ஒரு கான்செப்ட் போயிடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நியூ பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் நீங்கள் இந்த மேட்ச்சை ப்ளே பண்ணுறீங்க, நியூ பாயிண்ட் சிஸ்டம் இந்த மேட்ச்க்கு இருக்குது அப்படின்னா அதிகமான பேட்டர்ஸ் எடுத்தும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை எடுத்து பவுலர்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ பார்ப்போம் பாயிண்ட் சிஸ்டம் இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் முடியுதா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லைன்றதை பார்ப்போம். நம்ம நார்மலாக வந்து எப்படி டீம் எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு காட்டும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு தொடர்ந்து WBL அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெக்ஸ்ட் IPLனு கண்டினியூவாக வந்து கவர் பண்ணலாம். என்னோட ஐடியாஸையும் கொடுக்குறேன், உங்களோட ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற ஐடியா சம்டைம்ஸ் ஒர்க்கும் ஆகலாம், சம்டைம்ஸ் ஃப்ளாப்பும் ஆகலாம். உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் கூட ட்ரை பண்ணுங்கன்னு செகண்ட் ODIயில் சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் சேசிங்கில் வந்து நல்லா ஆடினார். அதே ரோஹித் சர்மா தேர்ட் ODIயில் ஃப்ளாப் ஆனாலும் ஆயிடலாம், ஜோஃப்ரா ஆர்ச்சர் ப்ளே பண்ணார்னா அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் மார்க் வுட்டுக்கே ஃப்ளாப் ஆனார். இதில் வந்து 100% யாருனாலுமே சொல்ல முடியாது. உங்களோட ஐஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கன்வே ஆகும். அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஐடியாஸை எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக் டீம் வந்து நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணுறப்போ உமன்ஸ் மேட்சஸில் ஈஸியாக ஜெயிக்கலாம். காரணம் என்னென்னா உமன்ஸ் மேட்சஸில் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 10 பிளேயர் வரைய எல்லோரும் ஒரே பிளேயர் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு பிளேயர் தான் ரிஸ்கி. கேப்டனைஸ் கம்மில் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டாலே ஜெயிக்கலாம். அதுக்கு உதாரணமாக நீங்கள் WBPL உமன்ஸ் பிக் பேஷ் லீக்கில் ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களே பேட்டிங்கும் பிடிச்சிப்பாங்க, பவுலிங்கும் போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இந்தியன் பிளேயர்ஸ் 1 ஓவர்ஸ் கொடுக்கலாம், மற்றபடி மெயின் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு தான் அதிகமான ஓவர்ஸ்ன்றதை கொடுப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பேட் பால் 11 ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிங்க. டேரெக்டாக TDS இல்லாமல் உங்கள் பேங்க்குக்கே உங்கள் அமௌண்ட் வித்ட்ரா ஆகும். GST ஃப்ரீ தான். எல்லா மேட்ச்சும் கிவ்அவே கொடுப்பாங்க. அதேமாதிரி லீடர் போர்டும் WPLுமே. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20 ILT20 BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன்.
ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ் குஜராத்தோட பிளேயிங் லெவன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 4 பேர் தான் ஃபாரின் பிளேயர். பெத்மூனி, லாரா உல்வெட்டு, அதுக்கப்புறம் டாட்டின்னு, ஆஸ்கார்னர். ஸோ 5ஆவதாக ஃபாரின் பிளேயர் ஆடலாம். அவங்க அசோசியேட் டீமை சேர்ந்தவங்க, ஒரு ஸ்காட்லாண்டோ அமெரிக்காவோ இந்த மாதிரி எந்த யூஎஸ்ஏ அப்படி இல்லாட்டி அயர்லாந்து இந்த மாதிரி அசோசியேட்டட் டீம்ஸ் யார் இருக்கும். அயர்லாந்து உமன்ஸ் வந்து அசோசியேட்டாக என்னன்னு தெரியல எனக்கு. யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ப்ளே பண்ணிக்கலாம். 5 ஃபாரினர், மற்றபடி 4 ஃபாரினர் தான் ஆடவும் முடியும். இதில் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த 2 ஃபாரினருமே. பேட்டிங்கும் டாப்பில் வந்து ஆடிப்பாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸில் தனுஜா கன்வர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய ஒரு பிளேயராக இருக்காங்க இந்தியன் டீமில். பிரியா மிஸ்ரா பெரிய ஒரு பிளேயராக இருக்காங்க. அவங்க தான் இப்போ நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். லெக் ஸ்பின்னரு மேக்னா சிங்கு 1 or 2 ஓவர்ஸ் போட்டு அதுக்கப்புறமா சாக்கில் வந்து ஒரு 2 ஓவர்ஸ் போடலாம். இப்படி தான் வந்து இவங்களோட கான்செப்டே இருக்கும். ஸோ இவங்கள பேர் வந்து மறந்துட்டேன். ஸோ பட் ஹிட்ரு தான் அந்த இவங்கள ஒரு ஹிட்டராகவும் அதுக்கப்புறம் ஹேமலதாவை தேவைப்பட்ட டாப்லேயும் மிடில்லையும் ஆட வைக்கலாம். மோஸ்ட்லி இதாக வந்து ஒரு பிளேயிங் லெவன் கான்செப்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி வந்து பிளேயிங் லெவன் வந்து வருதுன்றது. இப்போ 4 ஓவர்ஸில் டாட்டின், ஆஸ்கார்னர், கனுஜா தன்வர், பிரியா மிஸ்ரா 16 ஓவர் வந்து வீசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மீதி இருக்க ஓவர்ஸை இவங்க 2 பேரும் பவுல் பண்ணலாம். மீடியம் பேஸருக்கு அதிகமான சப்போர்ட் கிடச்சா சாகிலும் மேக்னா சிங்கும் வந்து கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். இல்லை இந்த 6 பவுலரும் பத்தலை, 7வது பவுலர் தேவைப்பட்டால் ஹேமலதா அதுக்கப்புறம் ஹார்லி டோல்மே வீசுவாங்க பவுலிங்கு. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து பிளேயிங் லெவன் வருதுன்றதை. ஆர்சிபியோட பேட்டிங்கில் ஸோ டேனி வைட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோஃபி டேவன் கிடையாது. அடுத்தா எல்லிஸ்பெரி, வேகமு, நெக்ஸ்ட்டு கிரகம் அப்படி இல்லாட்டி கிம் கிரத்து இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆடலாம். இல்லை மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஹரத் கிரகம் தான் வந்து ஆட வைப்பாங்க. ஏன்னா டெத்லேயும் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கிம் கிரத்துமே நல்ல பேட்டர் தான், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் தான். பட் ரேணுகா சிங்கும் அவங்க 2 பேரும் சிமிலராக பவுல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டில் அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அப்போ எப்படி போவாங்கன்னா எல்லிஸ்பெரி ஒரு பேசரு, ரேணுகா சிங் ஒரு பேசர், அதுக்கப்புறம் கிரகம் வந்து ஒரு பேசரும். ஸ்பின்னருக்கு வேகமு, நெக்ஸ்ட்டு ஷியாங்கா பாட்டீல், அடுத்தா வந்து ஆசா சோபனா. தேவைப்பட்டால் பிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸா. ஸோ அந்த சைடு மாதிரியே இங்கே கனிகா ஸோ ஒரு ஹிட்ரா ஃபைனலாக சும்மா ஒரு ஃபீல்டராக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து சும்மா உள்ளே இருப்பாங்க, பேட்டிங்கும் பண்ண மாட்டாங்க, பவுலிங் பண்ண மாட்டாங்க. உமன்ஸ் மேட்ச்சில் அந்த கேட்டகரியில் வரலாம். மேக்னா வந்து மேலே ஆடுவாங்க. ஸோ சோப்னா மேக்னா. ஸோ பார்ப்போம் எப்படி வந்து பிளேயிங் லெவன் அமைதுன்றது. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. பெத்மூனி விக்கெட் கீப்பிங் பேக்கப்புமே இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். மினிமம் ஒரு 40 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு எதிராக பவுல் பண்ண போகிறது ஷியாங்கா பாட்டியில் வச்சு மூவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரேணுகா சிங்கை வச்சு மூவ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நல்லாவே வந்து பெத்மூனி ஃபார்மில் இருக்குன்னா ஓரளவுக்கு வந்து ஆடிடலாம். சேம் உங்களுக்கு இந்த சைடில் குஜராத்தில் டாட்டின் தேவைப்பட்டால் மேலே வந்து ஆடலாம், இல்லை ஹிட்ராகவும் பயன்படுத்தலாம். பட் 4 ஓவர் போட வாய்ப்பு இருக்கும். டெத்தில் போடுறதுக்கும் சான்ஸ் வந்து அதிகம். ஆஸ்கார்னர் 2 பேரும். ஸோ டெத்துலேயும் இவங்க 2 பேர் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம், ப்ளஸ் பேட்டிங்லேயும் மேலே வரதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ பெஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் சூப்பர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னால் அது ஆஸ்கார்னரும் டாட்டின் தான். தேர்ட் ஆப்ஷனாக நீங்கள் பெத்மூனியை எடுத்துக்கலாம். லாரா உல்வெட்டு சம்டைம்ஸில் நல்ல ரன்ஸ் போவாங்க, சம்டைம்ஸ் டக் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஹார்லி டோல் போன சீசன் WBA ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்க ஓடிஐ டீமில் நல்லா ஆடிருக்காங்க. ஹேமலதா சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. ஸோ இவங்களை நம்பி தான் பெத்மூனி அவங்களோட ஆஸ்திரேலியன் பிக் பாஸ் லீக்கில் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக காமிச்சாங்க எப்படி போகிற ஆடணுன்றத. ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப போராக தான் இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு டான் வைட்டு சேசிங்னால் நல்லா ஆடிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிருக்காங்க. அதுவும் ஸ்விங் பவுலர்ஸ் பவுல் பண்ணால். சப்போஸ் இந்த சைடில் உங்களுக்கு கிம் கர்த்து வந்து பவுல் பண்ணுறாங்க, இந்த சைடில் வந்து உங்களுக்கு இனிஷியல் வந்து பவர் பிளேயில் மேக்னா சிங்குக்கு வந்து ஸ்விங் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஷாக்கில். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் தான் வந்து ஓப்பனிங் ஸ்பில் பவுல் பண்ண போகிறாங்க. டான் வைட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடலாம். அதேமாரி ஸ்மிருதி மந்தனாவும் ஒரு பெட்டர் இன்னிங்ஸ் ஆட வாய்ப்புகள் இருக்கும், யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லிஸ்பெரி 1 டவுனும் வரலாம், அதுக்கப்புறம் கூட 2 டவுன் கூட வரலாம். ஆனால் எல்லிஸ்பெரியோட இன்டர்நேஷ்னல் ஃபார்மு ரீசெண்ட் டைமில் T20யில் ரொம்ப மட்டமாக இருக்குது. பேட்டிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணல, பவுலிங்குமே போடல. பட் ஆனால் அதே ஆர்சிபின்னு வந்தால் பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங் ஆடுவாங்க. இவங்களும் ஒரு டீசென்ட் டபுள் ஆப்ஷன். அடுத்த வேகமு பக்காவான ஒரு டீசென்ட் டபுள் ஆப்ஷன்.
ஸோ டாட்டின்னு, ஆஸ் கார்னரு, எல்லிஸ் பெரி, வேகம் இந்த 4 பேர் வந்து பக்கா டபுள் ஆப்ஷன்ஸ். சூப்பர் கேப்டன் வைஸ் கேப்டன். அதுக்கடுத்த ஆப்ஷன்ஸில் ஸ்மித்தி மந்தனா, பெத்மோனி. ஸோ இவங்களுக்குள்ளே நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறதே பெட்ரு. ஜிஎல்லேருந்து எஸ்எல் வரைய எல்லாத்துக்குமே. டெத்தில் பவுல் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஷியாங்கா பட்டேல் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. எக்ஸ்டெண்டாக அவங்களுக்கு டெத்தில் பவுல் பண்ண போகிறது கிரகமானா அவங்க பவுல் பண்ணுவாங்க, இல்லை கிம் கிரத் பவுல் பண்ணுவாங்க. ரேணுகா சிங் முன்னாடியே முடிக்க தான் சான்ஸ் இருக்கும், இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். சம்டைம்ஸ் இவங்களும் டெத்தில் போட்டு பார்த்துருக்கோம். எலிஸ் பெரி பவுலிங் ஆன் டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சேம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்மித்தி மந்தனாக்கு அப்புறம் பெரிய அளவில் யார் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, ஃபுல்லாக ரைட் ஹேண்டர் தான். இந்த சைடில் உங்களுக்கு ட்ரம்ப் கார்டு பிக்கா, லோ பர்சன்டேஜ் பிக்கா கண்டிப்பாக தனுஜா கன்வர் இருப்பாங்க. லோயஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாங்க. ஏன்னா அத்தனை ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக ஒரு லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணுறப்போ எந்த கிரிக்கெட்டாக இருந்தாலும் விக்கெட்டுன்றது கிடைக்கும். ஸோ லோயஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் வந்து தனுஜா கன்வரை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காவும் பிக் பண்ணிக்கோங்க. ஆஸ் கார்னரு, டாட்டின் சேஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை ஆஸ் கார்னரு, எல்லிஸ் பெரி அப்படின்னு போகிறது சேஃப் ஆப்ஷன். அப்படி இல்லை இப்போதைக்கு இருக்க நியூ பாயிண்ட் சிஸ்டம் படி பேட்டிங் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்மித்தி மந்தனா, பெத்மோனின்னு கூட போங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க. பட் ஜிஎலுக்கு நீங்கள் அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. எஸ்எல்ல சப்போஸ் ஸ்மித்தி மந்தனா ஒரு ஃபஸ்ட் பால் அவுட் ஆனால், ஏன்னா போன WPBL ஃபுல்லாமே மோசமானதாக ஆடினாங்க. நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் போடுறப்ப அவுட் ஆனதை பார்த்தோம். இந்த சைடில் ஆஸ் கார்னர் இருக்காங்க. ஸோ சப்போஸ் ஏதோ ஸ்மித்தி மந்தனா ஓப்பனிங் வரப்போ குயிக்காக வந்து ஆஸ் கார்னர் பவுல் பண்ண ஆரம்பித்து விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா 0 பாயிண்ட்ஸில் போயிட்டால் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ டாட்டின், ஆஸ் கார்னரு, எல்லிஸ் பெரி, வேகம்னு போகிறது பெட்டர் சாய்ஸ். அதுக்கடுத்த ஆப்ஷனாக நீங்கள் ஸ்மித்தி மந்தனா, பெத்மோனின்னு போய்க்கோங்க. ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹேர்லி டோலு ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். தனுஜா கன்வர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன். இந்த சைடில் உங்களுக்கு ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆஷா ஷோப்னா, அடுத்ததாக வந்து ஷியாங்கா பட்டேல். ஸோ இவங்க 2 பேருமே கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கரு. இப்போ ரீசெண்ட் டைமாக மேட்ச் ஆடாதனால நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க, தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் நல்ல விக்கெட் எடுக்கிறவங்க தான். அது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷியாங்கா பட்டேல் மினிமம் 3 விக்கெட் வரையும் எடுக்க முடியும். ஆஷா ஷோப்னா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கும். டெத் பவுலிங்கில் ஷியாங்கா பட்டேல், கிரகம், ரேணுகா இவங்களுக்குள்ளே பவுல் பண்ணலாம். இந்த சைடில் டெத்தில் போட போகிறது ஆஸ் கார்னர், டாட்டின் தான், நோ டவுட்டு. இனிஷியல் பவர் பிளேயில் மேக்னா சிங் அவங்க வந்து பவுல் பண்ணலாம். மிடில் தனுஜா கன்வர் வந்து மூவ் பண்ணலாம். பிட்வீன் டாப் ஆர்டரில் டான் வைட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஆடுறப்போ டீசெண்டாக ஆடிடுவாங்க. ஸோ பார்ப்போம். அதேமாரி இவங்க சைடில் உங்களுக்கு பெத்மோனி, லாரா உல்வெட்டு வெர்சஸ் ரேணுகா சிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரேணுகா சிங் வந்து நல்லாவே ஸ்விங் பண்ணுவாங்க. கொஞ்சம் விக்கெட்டில் ஹெல்ப் கிடச்சிச்சின்னா அந்த டாப் ஆர்டர் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் வரதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 6-7 பேர்த்துக்குள்ளே ஜிஎல், எஸ்எல் எல்லாத்துலேயும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்டர் சாய்ஸு. ஸோ எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சொல்கிறேன் தெரியாதவங்களுக்காண்டி. வேகம் லெக் ஸ்பின்னரு, ஷியாங்கா பட்டேல் ஆஃப் ஸ்பின்னரு, சோபனா லெக் ஸ்பின்னரு, ரேணுகா சிங் வந்து உங்களுக்கு மீடியம் பேசர், கிரகம் வந்து மீடியம் பேசர், பிஸ்ட்டு வந்து லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்பாங்க. சேம் உங்களுக்கு இந்த சைடில் மேக்னா சிங் வந்து ரைட் ஆம் பேசர், சாகில் ரைட் ஆம் பேசரு, அடுத்தா பிரியா மிஸ்ரா இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்க வந்து ஒரு லெக் ஸ்பின்னரு, அடுத்த தனுஜா கன்வர் வந்து ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆமு, ஹேமலதா தேவைப்பட்டால் வந்து ஸ்பின் போடக்கூடியவங்க தான். இங்கே ஆஸ் கார்னர் வந்து ஆஃப் ஸ்பின்னரு, டாட்டின் வந்து உங்களுக்கு மீடியம் பேசர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி வந்து பிளேயிங் லோனாக இருக்கும். ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா ஆன் டைமில் பார்த்துக்குங்க. அந்த 6 பேத்துக்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைம் விக்கெட்டை நம்ம பார்க்குறது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். இப்போ குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. இதே கிரௌண்ட் நடந்த ஒரே ஒரு மேட்ச்சு, அதில் ஹென்ரி 61, தீப்தி சர்மா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க, ரேணுகா சிங் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஆஸ் கார்னர் பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு நிறைய விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸ்விங்குமே ஆயிருக்கு, நல்லாவே ரேணுகா சிங்குக்கு ஸ்விங் கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டாப் ஆர்டரில் ஸ்விங் பவுலர்ஸ் பவுல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சேம் இந்த சைடில் உங்களுக்கு 5 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பேட்டிங் ட்ராக் மாதிரி தெரியல, ஒரு நியூட்ரலான ஒரு வென்யூ மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் ஈக்குவலாக டீம் எடுக்கிறது பெட்டர். இப்போ நம்ம பார்க்குறது பிட்வீன் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் குஜராத் ஜெயின்ஸும் ஆடின மேட்ச் போன சீசனில். அதில் ஜெயின்ஸ் வந்து ஹேமலதா மட்டும்தான் 31, ரேணுகா சிங் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதேமாரி பெங்களூரில் 43 ரன் ஸ்மித்தி மந்தனா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சபினி மேக்னா வந்து 36 ரன் அடிச்சிருக்காங்க. ஆஸ் கார்னர் 1 விக்கெட்டு, தனுஜா கன்வர் 1 விக்கெட். இன்னொரு மேட்ச்சில் பெத்மோனி 85, லாரா உல்வெட் 76, வேகம் 48, ரிச்சா கோசு 30. அடுத்தா வந்து உங்களுக்கு ஆஸ் கார்னர் 2, அடுத்தா வந்து உங்களுக்கு தனுஜா கன்வர் 1 விக்கெட்டு. ஸோ இதில் வந்து நான் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கனிக்கா இடத்துல வந்து நம்ம ரிச்சா கோஸ் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனே நான் கொடுக்கல. ஸோ ரிச்சா கோஸ் தான் ஆடுவாங்க. அப்போ கிரகமுக்கு முன்னாடி வந்து அவங்க
பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ விக்கெட் கீப்பரே நான் வந்து கொடுக்காம விட்டுருக்கேன். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெத்மோனி தான் விக்கெட் கீப்பரு, இந்த சைடில் ரிச்சா கோஸு தான் விக்கெட் கீப்பர். அந்த கனிகா அவங்க இடத்துல வந்து வேகமோ இல்லை கிரகமோ ஆடுவாங்க. எல்லிஸ்பெரிக்கு பின்னாடியோ இல்லை முன்னாடியோ வந்து ரிச்சா கோஸு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ ரிச்சா கோஸு பெத்மோனி 2 பேர்த்தையும் எடுத்துக்கிறது பெட்ரு. ஸோ 2 பேரும் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்கும், ஹிட்டர்ஸும் கூட. அது ரிச்சா கோஸு சேஸிங்கில் நல்லாவே வந்து ஆடிருக்காங்க, மேட்சஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஆன் டைமில் பிளேயிங்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து உங்களுக்கு பெங்களூர் தான் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ நிறைய ஆல்ரவுண்டர்ஸு இந்தியன் பவுலர்ஸை நம்பி போயிருக்காங்க. உங்களுக்கு குஜராத் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸு ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸு டாட்டின் ஆஸ் கார்னரை நம்பி போகிறாங்க. அதேமாரி கொஞ்சம் ஹேர்லி டோல், அடுத்த ஹேம்லதா, இவங்களாம் வந்து இன்னும் பெரிய அளவு கன்சிஸ்டன்ட் இல்லாத பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பெங்களூர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுக்கேற்ற மாதிரி டீமை வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் இவங்க பவுலிங் யூனிட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி டீம் செட் பண்ணிங்கன்னா, டெத்தில் போட போகிறது கிரகம் இல்லை அப்படின்னா எல்லிஸ்பெரி பவுல் பண்ணலாம், ஸ்ரீலங்கா பட்டில் பண்ணலாம். யாருக்காவது கேப்டன் கொடுத்து ஸ்மித்தி மந்தனா வைஸ் கேப்டன் கொடுத்து ஒன் சைட் காம்பினேஷன் கூட செட் பண்ணுங்கள். பட் ஆஸ் கார்னர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யோசிச்சு உங்கள் டீம்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. ட்ரம் கார்ட் பிக்ஸாக லோ பர்சன்டேஜாக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ஹேர்லி டோலு ஹேமலதாவை லாரா உல்வர்ட்டுக்கு பதிலாகவும் இல்லை ஒரு பவுலருக்கு பதிலாகவும் லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த சைடில் டான் வயட்டுக்கு பதிலாக சபினி மேக்னாவை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் டான் வயட்டு தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 80% பிக்கு. சப்போஸ் இயர்லி அவுட் ஆகிட்டா மேக்னாவை யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. குயிக்காக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். மிடில் ஆர்டரில் ரொம்ப கம்மி பாலில் அதிகமாக அடிப்பாங்க. புது பாயிண்ட் சிஸ்டமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கள கூட நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து யோசித்து தெளிவாக கிராண்ட் லீக் மேக் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அதான் வந்து நான் உமன்ஸ் மேட்ச்சில் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். நல்ல ஒரு WBBயில் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக கொண்டு போகலாம். என்னோடய கருத்து இந்த நியூ பாயிண்ட் சிஸ்டமை இதுக்கப்புறம் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். எடுத்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு. 14ஆம் தேதி தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம்.